எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பர்வைசர் அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாம ட்ரைனிங் கொடுக்கும்போது ட்ரைனிங்க்கு கோடு அல்லது லேபிளை வந்து டேட்டா வந்து லேபிள் பண்ணுவோம். நம்ம மாடல்ல வந்து கொடுப்போம். அந்த மாடல் வந்து நம்ம இந்த பேஸ்ட் ஆன் அந்த டேட்டா வந்து நம்ம பில் பண்ண சொல்லுவோம். பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அதுட்ட ப்ரெடிக்ட் பண்ணு, கிளாசிஃபை பண்ணு அல்லது கிளஸ்டரிங் பண்ணு. கிளஸ்டரிங்னா என்ன, குரூப் பண்ணு எல்லாத்தையும். ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு இடத்துல குரூப் பண்ணு, ஒரே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கிளாசிஃபை பண்ணு, இல்ல இதுதான் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ அதே நேரத்துல நம்ம செமி சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு செமி சூப்பர்வைசர் லேர்னிங்கோ இல்லை அன்சூப்பர்வைசர் லேர்னிங் எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், அன்லேபிள் டேட்டாவை வந்து நம்ம கொண்டு வந்து உள்ள கொடுப்போம். அப்ப அந்த அன்லேபிள் டேட்டாவை நம்ம உள்ள கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் மாடல் தான் இருக்கும். மாடல் வந்து புதுசாக உருவாயிருக்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது வந்து நியூ கண்டென்ட்டா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அல்லது கோடு ஜென்ரேட் பண்றதா இருக்கட்டும், இல்லை இமேஜ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நமக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த ஜெனரேட்டிவ் மாடலுடைய வேலை. அதுக்கு செமி சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு வழியாக நம்ம அதை கொண்டு வர முடியும். இப்போ ஜெனரேட்டிவ் மாடலை பார்த்தோம்னா இதுல வந்து லாங்குவேஜ் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா வந்து பேசிக்கா என்னன்னா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும், ஓகே, இதுல போய் ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா இது தெரியாது. ஓகே, இந்த மாடல் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அடுத்த வேர்டு என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணும், அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்னு சொல்லும், அடுத்த பேராகிராஃப் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணும். ஓகே, யூஸ்வலா மேசிவ் டேட்டா செட்டை வச்சு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புக், ஆர்டிக்கிள், வெப்சைட்லேருந்து எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு லாங்குவேஜ் பேட்டர்னை உருவாக்கும், ஒரு கிராமரை கொண்டு வரலாம், கான்டெக்ஸ்ட் ஃபேக்டை கொண்டு வரலாம். ஓகே, இது வந்து ஹியூமன் மாதிரியே டேட்டா வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா ChatGPT 4.0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ChatGPT 4.0, Copilot, இமெயில் கம்போசர், இமெயில் அடிக்கும் போதே உங்களுக்கு அடுத்த வேர்டு என்னன்னு அதுவே சொல்லும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எப்படின்னா இந்த லாங்குவேஜ் ஜெனரேட்டிவ் லாங்குவேஜ் மாடலை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. ஓகேயா? ஸோ இது அதே இதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் இமேஜ் மாடல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ்ல இமேஜை உருவாக்குறது. ஓகே, ஸோ ஸ்கெச்சஸ் பண்ணலாம், ஒரு இமேஜை உருவாக்கலாம், ரைட்? இது வந்து இமேஜ் மாடல். இந்த இமேஜ் மாடலை பொறுத்த வரைக்கும் DALL-E 2 or 3 அல்லது வந்து மிட்வே, ரன்வே, இந்த மாதிரியான நிறைய AI டூல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இமேஜ் ஜென்ரேட்டட் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இவ்வளவு நேரம் மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, மாடல்னா என்ன அப்படின்னா இந்த மாடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து